ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் நவம்பர் 2020 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் 2ல் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. வாங்க என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 11. Firewall is a device that filters access to the protected network to the outside network. Firewall can filter the packets on the basis of option A source IP address, option B destination IP address, option C TCP source port, option D UDP source port, option E TCP destination port. Choose the correct answer from the options given below. Option A, B and C only. Option B, B and E only. Option C and D only. Option D, A, B, C, D and E only. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் ஆக்சஸ் டு த ப்ரொடெக்டட் நெட்வொர்க் டு த அவுட் சைட் நெட்வொர்க். ஸோ நம்ம நெட்டில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப இந்த ஃபயர்வால் டிவைஸ் தான் அன்வான்ட் ஆக்சஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுதான் இங்கே ஃபில்டர் ஆக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்டு வேறு ஒரு யூசர் நம்மளுக்கு தெரியாதவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வால் தான். ஃபயர்வால் கேன் ஃபில்டர் த பேக்கெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஸோ இந்த பேக்கெட்ஸு இது எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபயர்வால் வந்து ஃபில்டர் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட். ஐபி அட்ரஸையும் போர்ட்டையும் வச்சு தான் இந்த ஃபில்டரிங்லாம் நடக்குது. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் கரெக்ட் ஆன்சர், ட்ரூ. ஆப்ஷன் பி டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. Option C TCP source port, this is also true. Option D UDP source port, this is true. Option E TCP destination port, this is also true. So answer, correct answer is இந்த அஞ்சுமே தான் கரெக்ட் ஆன்சராக வரப்போகுது. A, B, C, D and E only. So correct answer is option A, B, C, D and E only is the correct answer. ஸோ இங்கே ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இது, ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் டி ஏபிசிடி அண்ட் இ ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cloud concept is or related to pooling and sharing of resources? First one virtual memory, second one service, third one virtualization. Choose the correct answer from the options given below. C only, option A C only, option B A and B only, option C A only, option D B onlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். விர்ச்சுவல் மெமரி கிடையாது, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். சர்வீஸும் கிடையாது, திஸ் இஸ் ஃபால்ஸ். விர்ச்சுவலைசேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். விர்ச்சுவலைசேஷன் தான் என்ன பண்ணுது, பூலிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவலைசேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் எ விர்ச்சுவல் வெர்ஷன் ஆஃப் சம்திங் சச் அஸ் சர்வரோ இல்லை டெஸ்க்டாப்போ ஸ்டோரேஜ் டிவைஸோ இல்லை ஈவன் ஓஎஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா நெட்வொர்க் ரிசோர்ஸஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ விர்ச்சுவலைசேஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட் ஷேர்ஸ் த சிங்கிள் ஃபிசிக்கல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இடையிலையோ இல்லை கம்பெனிஸ்க்கு இடையிலையோ இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ சி ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். விர்ச்சுவலைசேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. Post Office Protocol POP is a message access protocol which is used to extract messages for client. இந்த POP protocol எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்ஸ்க்கு இமெயிலெலாம் வருது இல்லையா, அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். In this record which of the following are true-ன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. POP has two modes, delete mode and keep mode. This is true. பாப்பில் 2 மோட் இருக்குது. டெலீட் மோட் ஒன்று இருக்குது, கீப் மோட் ஒன்று இருக்குது. இன் டெலீட் மோட் மெயில் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் மெயில் பாக்ஸ் ஆஃப்டர் ஈச் ரிட்ரைவல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் மோடில் ஒரு மெயில் எல்லா மெயிலும் வந்த அப்புறம் தான் இதில் டெலீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. மெயில் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் மெயில் பாக்ஸ் ஆஃப்டர் ஈச் ரிட்ரைவல். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அடுத்தது இன் டெலீட் மோட் மெயில் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் த மெயில் பாக்ஸ் பிஃபோர் ஈச் ரிட்ரைவல். வர்றதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ண முடியாது, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது இன் கீப் மோட் மெயில் இஸ் டெலீட்டட் பிஃபோர் ரிட்ரைவல்.
ஸோ இது கீப் மோடில் மெயில் எதுவுமே டெலீட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இன் கீப் மோட் மெயில் ரீமெயின்ஸ் இன் தி மெயில் பாக்ஸ் ஆஃப்டர் ரிட்ரைவல். ஸோ ஒரு வந்த அப்புறம் மெயில் வந்து அந்த மெயில் பாக்ஸ்குள்ளாரியே தான் இன்பாக்ஸ்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஒன்லி அது கிடையாது. ஆப்ஷன் பி ஏடி அண்ட் இ ஒன்லி அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி ஏபி சி அண்ட் டி ஒன்லி இதுவும் இல்லை. ஆப்ஷன் டி ஏபி அண்ட் இ ஒன்லி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏபிஇ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஏபி அண்ட் இ ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Given below are two statements. Statement 1, quality control involves the series of inspections, reviews and tests used throughout the software process to ensure each work product meets the requirements placed upon it. Statement 2, quality assurance consists of auditing and reporting functions of management. In the light of the above statements, choose the correct answer from the options given below. Both statements 1 and statement 2 are true. Both statement 1 and statement 2 are false. Statement 1 is correct but statement 2 is false. Statement 1 is incorrect but statement 2 is false. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக டெவலப் ஆகிருக்கா, யூசர் கேட்டிருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் படி டெவலப் பண்ணியிருக்காங்களா. ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, யூசரோட நீட்ஸ், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுபடி வந்திருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீமோட வேலை. ஸோ அப்போ இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துகிறோம், ரிவ்யூ நடக்குது, டெஸ்ட்டு நடக்குது. ரிவ்யூனா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன இன்டர்வியூஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. Next question. Let L1 and L2 be languages over sigma equal to alphabet equal to a comma b represented by the regular expression. இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து alphabet. By the regular expressions a star plus b whole star and a plus b whole star respectively. Which of the following is true with respect to the two languages? Options கொடுத்துட்டாங்க. ஸோ எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் ஏ ஸ்டார் ப்ளஸ் பி ஸ்டார்லேருந்து நம்ம என்னெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறோம், L1 லாங்குவேஜில் என்னெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மேஷன் எப்சிலான் L1லேருந்து ஜென்ரேட் பண்ணுறது எப்சிலான் ஏ பி ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறோம். ஏபி பிஏ பிபி. ஸோ இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ஸ்லையும் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் வச்சு பண்ணால் அடுத்தது 2 லெட்டர், அடுத்தது 3 லெட்டர் வச்சு கூட இது மாதிரி பண்ணலாம். ஏஏ கூட உண்டு இங்கே. ஸோ இதே மாதிரி L2லேருந்து என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். L2லேருந்து அதே எப்சிலான் ஏ பி ஏபி பிபி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இதுலேயும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ போத் ஆர் ஈக்குவல், 2 ஸ்ட்ரிங்கும் வந்து ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலான லாங்குவேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி L1 equal to L2 is the correct answer. Correct answer is option C L1 is equal to L2 is the correct answer. Next. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.